பிக் பாஸ் ஆனந்தி மாதிரி நிறைய புக் படிப்பேன். ஆனா வீட்ல அதுக்கு எந்த ஸ்பேஸை எப்படி டிசைன் பண்றதுனே தெரியல. நான் சொல்ற இந்த 3 மாடலை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பர்சனாலிட்டியை செம்மையா ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் சாங்சுரி கான்செப்டை ட்ரை பண்ணுங்க. எப்பவும் போல ஒரு நார்மல் சேர் போட்டு வைக்கிறதுக்கு பதிலா ஒரு கார்னர் ஃபுல்லா புக் ஷெல்ஃபுக்கு டெடிகேட் பண்ணிட்டு பக்கத்துல ரீடிங் பாடோ இல்ல ஊஞ்சல் மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பார்க்கவும் நல்லா இருக்கும். அந்த ஸ்லோவான ஸ்விங்கிங் மோஷன் உங்களுக்கு ஃபோக்கஸையும் ரிலாக்ஸேஷனையும் கொடுக்கும். செகண்ட், வெர்டிகல் இன்டகிரேஷன். எல்லாரும் ஹரிசாண்டலாவோ இல்ல வாலை ஒட்டியும் தானே ஷெல்ஃபை பிளேஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலா கேஸ்கேடிங் ஷெல்ஃபை வச்சு ஒரு புக் வாட்டர் ஃபால் மாதிரி ரெடி பண்ணலாம். தேர்ட், எல்லா புக்ஸையும் அட் அ டைம் டிஸ்ப்ளே பண்ணாம மைக்ரோ லைப்ரரி கான்செப்ட் ட்ரை பண்ணுங்க. இந்த பெரிய கடைகள்லாம் கூலிங் கிளாஸ் விற்கிறதுக்கு ஒரு ரொட்டேட்டிங் ஷெல்ஃப் வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி செட் பண்ணி சுத்தி எல்இடி ஸ்ட்ரிப்ஸும் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க டிஸ்ப்ளே பண்ற புக்கு கலர்லயே லைட்டை செட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆஸ் அ புக் லவரா வீடு கட்டும் போது இப்படி யூனிக்கா டிசைன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு ரீடிங் ஹேபிட் டெவலப் பண்ண இதுவே பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும்.